உங்களை பத்தி ஒரு பயோபிக் வந்திருந்ததுல்ல மேம், அந்த படத்துல வந்திருந்த சீன்ஸ் எல்லாமே உண்மையிலே நடந்துச்சா இல்ல கூட நடக்கும். ஷக்கீலாக்கும் உங்களுக்கும் என்ன எல்லா படத்துலயும் ஒரு சீனாவது. நான் படம் பார்த்துட்டு வெளில வந்து சொன்ன அந்த படம் ஜெயலலிதாமாவை நீங்கள் பார்த்து மீட் பண்ணி பேசியிருக்கீங்க, அந்த ஃபீலிங் எப்படி இருந்ததுன்னு. ஒரு நிமிஷம் ஆயிருக்குமா, இப்போ அம்மா இல்லை. உங்களுக்கு பாலிடிக்ஸ்ல இன்ட்ரெஸ்ட் இருக்கா மேம்? எனக்கு வரணும்னு இருக்கு, எனக்கு நிறைய செய்யணும்னு இருக்கு. ஏன்னா நீங்க வெளியில போகும்போது யார் உங்களை அதிகமா வந்து கண்டுபிடிக்கிறது யாரு? இங்கேயா இல்ல அந்த கேரளாலயா? இது ஒரு கேள்வி கேட்கலாம். உங்க பர்சனல் லைஃப்ல நீங்க யாரையாவது லவ் பண்ணிருக்கீங்களா மேம்? என்ன இந்த பொண்ணுக்கு ஏப்பா நீ என்னோட இன்டர்வியூ ஒன்று கூட பார்த்தது? உங்களுக்கு பாலிடிக்ஸ்ல இன்ட்ரெஸ்ட் இருக்கா மேம்? ஏதாவது ஒரு பீரியட்ல நீங்க அதுக்குள்ள வரதுக்கு சான்ஸ்? இல்லை, எனக்கு வரணும்னு இருக்கு, எனக்கு நிறைய செய்யணும்னு இருக்கு. ஏன்னா நான் ஒரு ஒரு சிங்கிள் பர்சன் தான். எனக்குன்னு ஒரு குடும்பம் ஒரு கமிட்மெண்ட் கிடையாது. எனக்கு சேர்த்து வச்சு யாருக்கு கொடுத்துட்டு போகிறேன்னு எதுவும் கிடையாது. ஸோ எனக்கு வாய்ப்பு கிடைச்சால் நான் நிறைய செய்யணுன்ற ஆசை எனக்கு இருக்குது. நான் இன்னாருக்கு வந்து ஒரு வீடு, ஒரு பங்களா, ஒரு 2 காரு, இவ்வளோ பணம் சேர்த்து வைக்கணுன்ற அவசியம் எனக்கு கிடையாது. ஸோ நான் இருந்தால் நான் நிறைய செய்வேன். ஆனால் எந்த கட்சிக்கு போகிறது அதெல்லாம் எனக்கு தெரியல. கூப்பிட்றவங்க கூப்பிட்றாங்க, அது வந்து இருங்க சொல்கிறேன்ற பயமாக இருக்குது. நம்ம கரெக்டாக சூஸ் பண்ணணுமே. இது என்ன பாய் ஃப்ரெண்டா, தப்பாக சூஸ் பண்ணால் மாற்றிக்கலான்றதுக்கு. அதனால் வந்து கட்சின்னும் போது கொஞ்சம் யோசனையாக இருக்குது. பட் எனக்கு வரணும்னு இருக்கு, ஐடியா இருக்கு உங்களுக்கு. உங்களுடைய க்ரஷ் யாரு? சூர்யா. அப்படியா? சூர்யா தான் ஃபேவரட் ஆக்டரா இப்போ வரைக்கும்? இல்லை, கமல் சார் தான் ஃபேவரட் ஆக்டர். அது லைஃப் டைம் மாறவே மாறாது. அவர் எங்கள் அண்ணன், அது மாறாது. பட் எனக்கு சூர்யா ரொம்ப பிடிக்கும். எங்களுக்கெல்லாம் தெரியாத ஒரு பக்கம் உங்களை பத்தி சொல்லுங்க மேம். உங்களை பத்தி ஜென்ரலா எல்லாருக்கும் ஓரளவுக்கு தான் தெரியும். என்ன உங்களுக்கெல்லாம் தெரியாதது? நானே ஓப்பன் புக்கு, எல்லாருக்குமே தெரியும். அப்புறம் உங்களுக்கெல்லாம் தெரியாதது நான் சொல்லணும்னா நான் ஏன் சொல்லணும்? அது உங்களுக்கு தெரியாமல் இருக்கணும் தான் நான் நினைக்கணும். அப்படி இல்லை, இது வரைக்கும் நீங்க ஷேர் பண்ணாத விஷயம் ஏதாவது? அப்படிலாம் எதுவும் இல்லை, நீங்கள் எது வேணால் கேளுங்க, நான் ஷேர் பண்ணிவிடுவேன். உங்க பர்சனல் லைஃப்ல நீங்க யாரையாவது லவ் பண்ணிருக்கீங்களா மேம்? என்ன இந்த பொண்ணுக்கு ஏப்பா ஜனங்களே உங்களுக்கு தெரியாதா? நீ என்னோட இன்டர்வியூ ஒன்று கூட பார்த்தது இல்லையா? இல்லை இல்லை, ஆனாலும் எனக்கு கேட்கணும் அப்படின்னு சொல்லி. என் லவ்வை பற்றி கேட்க யாருக்குமே தகுதி கிடையாது. ஏன்னா நீங்களாம் 1ஓ 2ஓ பண்ணியிருப்பீங்க. எனக்கு வந்து இப்போ நம்பர் பண்ண முடியாது, டைம் இல்லை. அவ்வளோ பண்ணியிருக்கிறேன் நான் மனசார அத்தனை பேரையும் லவ் பண்ணேன். ஸோ யாரையாவது ஒருத்தரை லவ் பண்ணியிருக்கீங்களான்னு லவ்வை கொச்சப்படுத்துறாரு. எனக்கு வந்ததெல்லாம் நான் அத்தனை பேரையும் லவ் பண்ணியிருக்கேன், உண்மையாக லவ் பண்ணியிருக்கேன். மேம், நீங்கள் லவ் மேரேஜ் பற்றி என்ன நினைக்கிறீங்க? இப்போ இருக்கிற லவ் பற்றி உங்களுக்கு அட் ப்ரெசென்ட் நான் ஒருத்தரை லவ் பண்ணுறேன், அவருக்கு மேரேஜ் ஆக போகுது. அவருக்கு வந்து வெரி குட், வெல் டன் அப்படின்னு சொல்லியிருக்கிறேன். கல்யாணத்துக்கு கண்டிப்பாக என்னை கூப்பிடணும்னு சொல்லியிருக்கேன். எனக்கு அவ்வளோதான் தெரியும். ஏன்னா ஒரு மேரேஜ் கூட எனக்கு ஆகாததால் லவ் மேரேஜோ அரேஞ்ச் மேரேஜை பற்றி எனக்கு தெரியாது. பாஸ் என்கிற பாஸ்கரன்ல நீங்க வந்த போர்ஷன்லாம் பயங்கர ஹிட் ஆச்சு, அந்த காமெடி சீன்ஸ்லாம். அதுக்கப்புறம் தொடர்ந்து உங்களை நிறைய படங்கள்ல ஆக்சுவலா எதிர்பார்த்தோம். நீங்க நிறைய அந்த மாதிரி பண்ணலையே, எதனால மேம் அப்படி? அவங்க கூப்பிட்டா தானே பண்ண முடியும். யாரோ வந்து அந்த ராஜேஷை வந்து ஏன் ஷக்கீலாக்கும் உங்களுக்கும் என்ன எல்லா படத்துலையும் ஒரு சீனாவது கொடுக்குறீங்கன்னு கேட்டான் போலகுது. அந்த மனுஷன் எனக்கு அந்த ஒரு சீனை கூட கொடுக்கறது விட்டாரு. இதான் உண்மை. உங்களை பத்தி ஒரு பயோபிக் வந்திருந்ததுல்ல மேம், அந்த படத்துல வந்திருந்த சீன்ஸ் எல்லாமே உண்மையிலே நடந்துச்சா இல்ல கூட நடக்கல இல்லையா? நான் அழகா அந்த பயோபிக்க பியூட்டிஃபுல்லா அப்படியே நான் வந்து ஆட்டோபயோகிராஃபி எழுதின புக்கை அவங்களுக்கு கொடுத்தேன், வித்தேன். அவங்க அதுல இருந்து பாதி எடுத்திருந்தா கூட அது உண்மை கதையா இருக்கும், அந்த படம் ஹிட் ஆயிருக்கும். சினிமா எத்திக்ஸ்ன்னு சொல்லிட்டு மொத்தத்தையும் மாத்திட்டாங்க. அதுல எனக்கு தம்பிங்க அண்ணனுங்க இருக்க மாதிரியே காமிக்கல, எல்லாமே பொம்பளைங்க. நான் படம் பார்த்துட்டு வெளில வந்து சொன்ன அந்த படம் ஊற்றிக்கேன். நிஜம் இருந்தா தானே. ரியல் லைஃப்க்கும் அதுக்கும் எந்த கனெக்ஷனே இல்லை, அது வெறும் ஒரு சினிமா. ஸோ தமிழ் இண்டஸ்ட்ரி, மலையாளம் இண்டஸ்ட்ரி, இது ரெண்டுத்துக்கும் உள்ள வித்தியாசம் உங்களை பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்கு மேம்? எது ரொம்ப உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருந்தது? இல்லை, எல்லாமே ஒன்று தான். கம்ஃபர்ட்டுக்குன்னு பாஷை மட்டும்தான் டிஃப்ரென்ஸே தவிர எல்லாமே ஒன்று தான். அங்கே ஃபுட்டு வேறு, அங்கே லாங்குவேஜ் வேறு, இங்கே ஃபுட்டு வேறு, லாங்குவேஜ் வேறு. இதை தவிர பெரிய வித்தியாசமே கிடையாது.
மத்தபடி ரெண்டும் சேமா தான் இருக்கு. எல்லாம் சேம் தான். நீங்க வெளியில போகும்போது யார் உங்களை அதிகமா வந்து கண்டுபிடிக்கிறது யாரு? இங்கேயா இல்ல அந்த அந்த கேரளாலயா? இது ஒரு கேள்வி கேட்கலாமா? இல்ல ஜென்ரலா உங்களுக்கு எங்க போகும்போது நிறைய பேருடைய உங்களை எப்படி பாக்குறாங்க? இங்க தமிழ்நாட்டிலயும் கேரளாலயும் வித்தியாசம் எப்படி இருக்கு? கேரளா இப்போ நான் நிறைய இடத்துங்கள்ல போகும்போது நம்ம தமிழ்நாட்களும் தெலுங்காரங்க தான் அங்கே ஜாஸ்தி இருக்கிறாங்க. ஒரு மாலுக்கு போனாலும் அவங்க தான் அங்கே ஜாஸ்தி இருக்காங்க. ஸோ எப்படி பார்க்குறாங்கன்னா ஷக்கீலம்மான் தான் பார்க்குறாங்க, ஷக்கீமான் தான் பார்க்குறாங்க. பட் இங்கே இப்போ ஜாஸ்தி ரெக்கக்னிஷன் இருக்குது. ஏன்னா நான் இன்றைக்கும் கேரளா போனாலும் நான் வெளியில் போகிறதில்ல. எனக்கு அவ்வளோ டைமும் கிடைக்காது. நான் ஷூட்டிங்க்கு போவேன், ஷூட்டிங்லேருந்து ரிட்டர்ன் வருவேன். எப்போவாவது ஒரு மால்க்கோ எங்கேயாவது போனேன்னா அங்கேயும் தமிழ் ரசிகர்கள் தான் பார்ப்பாங்க. மலையாளிஸ் ஷக்கீலா மேலே அப்படின்னா ஆமாம் ஆமாம் அவ்வளோதான். அப்கமிங் படங்கள் இப்போ என்ன இருக்கு மேம் உங்களுக்கு? நீங்க எனக்கு நிறைய ஒரு 2, 3 நடிக்கிறீங்க. படம் இருக்குமா, பெருசாக ஒன்றும் இல்லை. பெரிய ஹீரோஸ் வந்து நம்மளை வந்து நமக்கு கேரக்டர்ஸ் இல்லை படங்களில். அது ஏன்னு எனக்கு தெரியல. சின்ன சின்ன படங்கள் ஒரு 4, 5 படம் போயிட்டுருக்கு. தமிழ்லையும் கன்னடத்துலையும் மலையாளத்தில் கூட ஒரு படம் பண்ணுறேன். நீங்க மதர் கேரக்டர்ஸ் ப்ளே பண்ணணும்னு ரொம்ப ஆசைப்படுறதா ஒரு சில இன்டர்வியூஸ்ல சொல்லியிருந்தீங்க இல்லையா? அப்படிலாம் கிடையாது. எந்த கேரக்டரும் ப்ளே பண்ணுறேன். இப்போ பிறந்த குழந்தை மாதிரி நடினா நான் நடிப்பேன். நடிக்கிறதா நம்ம வேலை. அதெல்லாம் மதர் கேரக்டர்லாம் கிடையாது. எந்த வேஷம் கொடுத்தாலும் நடிக்கணும். இந்த இண்டஸ்ட்ரி வந்து எப்போதுமே காம்படிட்டிவான இண்டஸ்ட்ரி. அந்த காலத்துல இருந்து இப்போ வரைக்கும் அப்படிதான் இருக்கு. ஸோ ஆனா அதுலயும் நீங்க உங்களுக்குன்னு ஒரு யூனிக்கான ஒரு பிளேஸை இப்போ வரைக்கும் வச்சுட்டு இருக்கீங்க. அது எப்படி மேம் சாத்தியமாச்சு? அதுதான் சொல்றேனே, நான் எதுவுமே பண்ணாததால தான் அப்படியே இருக்கிறேன். நான் வந்து இந்த இடத்த தக்க வச்சுக்கணும்னு நானும் போயிட்டு இந்த குடலை கட் பண்ணுற ஆப்ரேஷன்லேருந்து லைப்போசெக்ஷன்லாம் பண்ணியிருந்தேன்னா நான் வந்து ஒரு எலும்பு கூடு மாதிரி ஏதாவது ஒரு கார்னரில் நின்றுருப்பேன். ஏதோ ஒரு நாய் வந்து எலும்பு நக்கின்னு எடுத்துன்னு போயிட்டுருக்கோம். நானாக இருக்கிறேன். நான் எதுவுமே ட்ரை பண்ணலை, எதுவுமே நான் பண்ணலை. எனக்கு ஆண்டவன் ஒரு வழி அவராக காட்டுறாரு. இந்த அப்படி போ அப்படின்றாரு, அப்படி போயின்னுக்கிறேன். அங்கேருந்து ரைட்டில் போடுறேன். அப்படியே எனக்கு என் லைஃப் அப்படியே போயிட்டுருக்குமா. நான் எதுவுமே பண்ணலை. உண்மை சொல்ல போனால் நான் தக்க வச்சுக்கிட்டேன். நான் ஒரு போல்டு லேடி. வேற வழி இல்லைம்மா. 10 வாட்டி அடிச்சிங்கன்னா 11 வாட்டி நமக்கு கோபம் வரதான் செய்யும். அப்போ திரும்பி ஒரு முறைச்சோன்னே என்ன நீ முறைக்கிறியான்னு, ஆமாம் முறைக்கிறேன்னு. அதுக்காக அடுத்தது நான் அடிச்சிடுவியானு, என்னை திருப்பி அடி அடிப்பேன்னு. இதுதான் வாழ்க்கை சொல்லி கொடுத்தது. இதுதான் நடந்துகிட்டு இருக்கேன் என் லைஃப்ல. தவிர நீங்க சொல்ற மாதிரி பயங்கர போல்டு உமன் அவங்க அதை பண்றாங்க. நீ அடிச்சுக்கினே இருந்தீங்கன்னா திருப்பி நாய் கூட திரும்புமா. மேம் நீங்க வெள்ளித்திரையில நிறைய நடிச்சிருக்கீங்க, அதுக்கப்புறம் சின்ன திரையிலயும் வந்திருக்கீங்க. இப்போ ரீசெண்டா யூடியூப்ல நிறைய இன்ஃப்ளூயன்சர்ஸ் எல்லாம் இன்டர்வியூ எடுக்கிறீங்க. இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் எப்படி ஃபீல் பண்றீங்க? அப்படிலாம் நான் எதெல்லாம் இப்போ ஃபீல் என்னமா இருக்குது. இப்போ நீங்கள் என்ன இன்டர்வியூ எடுக்கிறீங்க, இப்போ நான் உங்களை இன்டர்வியூ எடுக்கலாம் எடுப்பேன். இதில் டிஃப்ரென்ஸ் என்னன்னா, என்னை பற்றி எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் எடுக்கிறீங்க. நீங்கள் உங்கள் பேர் என்ன சொன்னீங்க? ஜெனி. ஜெனி. இதுக்கு கூட நான் உங்களை பார்த்தது கூட கிடையாது. ஆனால் இப்போ நான் உங்களை இன்டர்வியூ எடுக்கணும்னா நான் எடுப்பேன். உங்ககிட்ட இருந்தே நீங்கள் யார் என்னன்னு எடுத்து உங்களை அழ வச்சு இல்லை உங்களை கோவப்படுத்த வச்சு எனக்கு பண்ண தெரியுன்றதே இப்போதான் எனக்கு தெரிஞ்சது. இப்போதான் எனக்கு தெரிஞ்சது. நான் இந்த இன்ஃப்ளூயன்சர்ஸ் எல்லாம் நான் இன்டர்வியூ எடுக்கும்போது இவங்க யார் ஏன்னுவேன். இப்போ மற்றவங்களுக்கெல்லாம் விஜய் சேதுபதியை கொடுக்குறீங்க, எல்லாரையும் கொடுக்குறீங்க, எனக்கு மட்டும் இந்த புதுசான பசங்களை கொடுக்குறீங்க, இவங்க யார் என்னன்னே எனக்கு தெரிய மாட்டேங்குது அப்படின்னு இப்போ முதல்ல இருந்து அவங்கள ஆரம்பிப்பேன். நீங்கள் எந்த ஊர், நீங்கள் கூட பிறந்தவங்க எத்தனை பேர் அப்படின்னு சொல்லிட்டு அதுலேருந்து நான் பாயிண்ட் பிடிக்கணும். ஸோ இது வந்து என்னால் முடியுன்றது நானே இப்போ தான் நம்புகிறேன். ஓகே நம்மளால இது கூட முடியுதுன்னு. வளர கற்றுக்கிட்டே போகிறோம், அவ்வளோதான். ஒரு விஷயம் கற்றுக்கிட்டோம். உங்கள் டாட்டர் பற்றி சொல்லுங்கள் மேம். ஒரு சில டைம் தான் அவங்கள நாங்கள் பார்த்துருக்கோம், ரொம்ப பார்த்தது கிடையாது. அவங்கள பற்றி சொல்லுங்கள். எனக்கு ஃபஸ்ட்டு டாட்டரு தங்கம், அதுக்கப்புறமா ஷில்பா, அதுக்கப்புறமா வைஷாலி, அதுக்கப்புறமா அர்ச்சனா, மிலா, சாஷா. ஓகே, அப்ப நான் டாட்டர்ஸ்ன்னு கேட்டிருக்கணும். நிறைய பேர் இருக்காங்க. பட் என்னோட ஒன் அண்ட் ஒன்லி ஃபேவரட் வந்து தங்கம் ஃபர்ஸ்ட். அவன் என்னோட ஃபேவரட். இவங்க எல்லாம் உங்க லைஃப்ல எப்படி வந்தாங்க, ஃபார்ம் ஆனாங்க டோட்டலா? இவ்வளவு பெரிய அப்படி இல்லைம்மா. இது வந்து இப்போ தங்கம் வந்து எனக்கு அசிஸ்டண்டா தான் முதல்ல வந்தாப்புல. அதுக்கு முன்னாடியே எனக்கு டிரான்ஸ்ஜெண்டரோட நிறைய பழக்கம் இருந்திருக்கு. நம்ம வீட்டுக்கு வருவாங்க. அப்போ எனக்கு இவங்களை என்னன்னு தெரியும். ஓரளவு இவங்க இதுதான் எனக்கு தெரிஞ்சிச்சு, புரிஞ்சிருச்சு. அதுக்கப்புறமா தங்கம் என் லைஃப்பில் வந்ததுக்கு அப்புறம் தான்
அவங்க எப்படி எக்ஸாக்ட்லி ஃபீல் பண்றாங்கன்ற அந்த புரிதல் எனக்கு ஜாஸ்தியா இருந்தது. பிகாஸ் 14 இயர்ஸ் தங்கமும் நானும் ஒண்ணா இருக்கும். எவ்ரி ஹவர்ஸ் ஒரு ஹவர்ல அவனுக்கு நடக்கிற சேஞ்சஸ் நான் பார்ப்பேன். அவன் வந்து யாராவது லவ்வர்ஸ் பேசிக்கிட்டு அவன் எப்படி ஃபீல் பண்றான், படத்துல லவ் காட்சி வந்தா, அக்கா தங்கச்சிங்க காட்சி வந்தா, அது எல்லாமே என் கண்ணால பார்த்து 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 எனக்கு புரிஞ்சு, அதனால எனக்கு வந்து அவங்க அவங்க மேல புரிதல் ஜாஸ்தி, அன்பு ஜாஸ்தி. ஸோ ஒவ்வொரு குழந்தைங்களும் அதுக்கப்புறமா அவங்க வர ஆரம்பிச்சோடனே எனக்கு அவங்களோட அண்டர்ஸ்டாண்டிங் ஜாஸ்தியா இருந்தது. ஸோ ஆக்சுவலாக இப்போ வந்து பார்த்தோம்னா இப்போ இந்த டிரான்ஸ்ஜெண்டர்ஸ் அவங்களுக்கு எல்லாமே வேற நல்ல அங்கீகாரம் இருக்கு சொசைட்டியில். பட் சில வருஷங்களுக்கு முன்னாடி அது அந்த அளவுக்கு இல்லாத மாதிரி இருந்தது. ஆனால் அப்பவும் நீங்கள் வந்து வேற ஒரு ப்ராட் மைண்டடோட பார்த்துருக்கீங்க. அது ஒரு பெரிய விஷயம் இல்லையா மேம்? ஸோ அப்படிதான் அவங்க உங்க லைஃப்ல வந்திருக்காங்க ஃபர்ஸ்ட். இங்கேன்னு இல்லை, எனக்கு கேரளாவில் ஹைதராபாத்ல எல்லாமே நிறைய பொண்ணுங்க இருக்காங்க. கேரளாவில் ஜூலி இருக்கா, நிறைய பசங்க இருக்கிறாங்க. உங்களை யாராவது ரொம்ப ஹர்ட் பண்ணிருக்காங்களா லைஃப்ல? ஐயோ, என்னங்க ஒருத்தரா கைவிட்டே எண்ண முடியாது, அத்தனை பேர். யாரு ரொம்ப பாதிச்சது? அக்கா. சோ அந்த மாதிரி நேரங்கள்ல உங்களை நீங்களே எப்படி திருப்பி ஸ்ட்ராங் ஆக்கிக்குவீங்க? யாராவது நமக்கு வேண்டியவங்க நம்ம ஹர்ட் அதெல்லாம் ஒண்ணுமே எப்படி ஸ்ட்ராங் ஆக்கிக்குவீங்க எல்லாம் கேட்காதீங்க. அது எப்படி ஆக்க முடியும்? கண்ணை தொடச்சிக்கிட்டு ஓ ஒரு அப்படியே வர முடியும் சினிமாவா அது? அதெல்லாம் இல்லை. நம்மளும் பயங்கரமா அழுது கிழுது. சரி, எவ்வளவு நேரம் அழுவீங்க? எவ்வளோ நாள் சாப்பிடாம இருப்பீங்க? ஒரு 2 நாள் இருக்க முடியுமா? 3ஆவது நாள் அப்படியே கண்ணெல்லாம் வெளில வந்துடும், பசிக்கும். சரி, ஏதோ ஒன்று சாப்பிட்ருவோம் அப்படின்னு சாப்பிட்டு வாழ்க்கை வாழ்ந்துட்டு போயிட வேண்டியது தான். இதுதான் உண்மை. நீங்கள் எப்படி அவுட் கம் பண்ணீங்க அப்படின்னு இந்த ஒரு ஜீவன் புயலாகி அதெல்லாம் கிடையவே கிடையாது. சத்தியமா அதெல்லாம் கிடையாதுமா. நான் வந்து முடிஞ்ச வரைக்கும் அழுது மேக்சிமம் 2 நாள் சாப்பிடாம இருந்து, யாராவது பேச வந்தால் கூட போங்க உங்கள் வேலையை பார்த்துக்கின்னு. ஏன்னா நான் நீங்கள் என்ன எனக்கு அட்வைஸ் பண்ண போகிறீங்க? அந்த பெயின் போயிட போதா? அதுக்கு நான் அழுது முடிச்சுக்கிறேன். 2 நாளுக்கு அப்புறம் ஒரு வழி இல்லாமல் சாப்பிட்ட உடனே கொஞ்சம் தெம்பு வரும். சரி, கொஞ்ச நேரம் தூங்கலாம். அப்புறம் 3ஆவது நாள் ஐயோ நம்ம வந்து ஒரு கார் டியூ கட்டணும், கரண்ட் பில்லு கட்டணும், நம்ம யோசனைங்க நமக்கு வந்தோடனே நம்ம பாட்டுக்கு நம்ம வேலையை பார்த்துட்டு போயிட்டே இருப்போம். அதுக்கப்புறம் அதை மறந்துடுவோம். ஹர்ட் பண்ணவங்களையும் அந்த விஷயத்தையும் மறந்தானே ஆகணும். எல்லாரும் மைண்ட்ல வச்சுட்டு இருந்தா அது வெஞ்சன்ஸா ஃபார்ம் ஆகும். நீ மறந்துரு. மற்றபடி நீங்க வீட்டுல இருக்கும்போது எப்படி இருப்பீங்க? ஒண்ணுமே செய்ய மாட்டேன். ஒரு 5 பேராவது வரணும். நான் வீட்டுல இருக்கிறேன்னா, நான் சமைக்க போறேன்னா ஒரு 5 பேராவது வரணும், வந்துருவாங்க. ஸோ ரைஸு அதெல்லாம் வந்து மற்றவங்க யாராவது வச்சிருவாங்க. என் ஃப்ரெண்ட்ஸோ எனக்கு பிடிச்சவங்க யாராவது வராங்கன்னா நான் போய் சமைப்பேன். சமைச்சு கெஸ்ட்டு 4 மணிக்கு வந்தாலும் அவங்களோட தான் உட்காந்து சாப்பிடுவேன். முன்னாடியே சாப்பிட மாட்டேன். பசின்னு 100 வாட்டியாவது ஃபோன் அடிப்பேன், நீங்கள் சாப்பிட்ருங்களேன்னு, அவங்க நீங்கள் வரணும்னு. சாப்பிடுவேன். சாப்பிட்டு ஒரு 1 ஹவர் பேச முடியும், அவ்வளோதான். அதுக்குள்ளே நான் உண்ட மயக்கத்தில் இருப்பேன். அதனால் ஒன்று நீங்கள் உள்ளே போய் ரெஸ்ட் எடுங்க, படுங்கன்னுவேன். இல்லைன்னா நீங்கள் இங்கே ஹாலில் உட்காந்து படம் பாருங்கன்னுவேன். நான் என் கேம் எடுத்துகிட்டு போயிடுவேன். நான் போய் கேம் விளையாடிட்டு இருப்பேன். அதுக்கப்புறம் அவ்வளோதான் பண்ணுவேன், வேறு எதுவும் பண்ண மாட்டேன். ஃபோன் பேச பிடிக்காது. ரொம்ப நேரம் தேவையில்லாத கதை பிடிக்கவே பிடிக்காது. இப்போ உங்கள் ஃபோனுங்கெல்லாம் கூட உங்களை சுற்றி இருக்கும். என் ஃபோன் எங்கே இருக்குன்னு கூட எனக்கு தெரியாது. என்ன எத்தனை மணிக்கு டேட்டு, என்ன சம்பளம், இதை போட்டிங்களா? மற்றதெல்லாம் சதீஷோ லக்ஷ்மி அக்காவோ தங்கமோ யாரோ ஒருத்தவங்க பார்த்துப்பாங்க. பேமெண்ட் வந்துருச்சா, ரிசீவ் ஆகிடுச்சா, லொக்கேஷன் போகலாம், இவ்வளோ தான். நான் இந்த ஃபோனில் இந்த காசிப் பண்ணுறது, ரொம்ப நேரம் இன்னைக்கு அந்த குழம்பு வச்சேன், அந்த மாப்பிள்ளை இதை சொன்னார், இந்த பொண்டாட்டி நடந்தது, இது திஸ் இஸ் நன் ஆஃப் மை பிஸ்னஸ். தெரிஞ்சுக்கிட்டு நான் என்ன பண்ண போகிறேன்? உங்களுடைய ரிலீஜியஸ் வியூஸ் எப்படி மேம்? நீங்கள் ரொம்ப ரிலீஜியஸ் மைண்டடா இல்லைனா ஃப்ரீ திங்கரா ஜென்ரலி? அப்படி கிடையாது. நான் ரிலீஜியஸ் பர்சன் தான். நான் ரொம்ப பயப்படுறது மனுஷ வர்க்கத்துக்கே கிடையவே கிடையாது. அல்லாஹ் ஒருவருக்கு மட்டும் தான் பயப்படுவேன். அப்படின்னாலே என்ன ஆயிடுச்சுன்னா, நான் போய் பேச மாட்டேன். எதுலேயுமே நேர்மையாக இருக்கணும்னு நினைப்பேன். இப்போ நீங்கள் ஒரு கேள்வி கேட்டீங்க, ஜெயலலிதாமாவை நீங்கள் பார்த்து மீட் பண்ணி பேசியிருக்கீங்க, அந்த ஃபீலிங் எப்படி இருந்ததுன்னு. ஒரு நிமிஷம் ஆயிருக்குமா? இப்போ அம்மா இல்லை. ஆமாங்க, நான் வந்து போனப்போ வந்து அம்மா வந்து இவ்வளோ இப்படி மின்னுட்டு இருந்தாங்க, அப்படி இருந்தாங்க, நல்லா பேசினாங்க, அப்படிலாம் எனக்கு சொன்னாங்க. நான் சொல்கிறதுக்கு எவ்வளோ நேரம் நான் சொன்னேன்னா, அது ஏன்னா நான் அல்லாஹ்க்கு பயப்படுறேன். அப்போ இதுலேருந்து நீங்கள் புரிஞ்சுக்கலாம்,
என் பாஸ்ட்டை பற்றியே பொய் சொல்லாத ஆள் இனிமே இப்போ நடக்கிறதோ ப்ரெசண்ட்டோ ஃப்யூச்சரை பற்றி என்னால் எப்படி பொய் சொல்ல முடியும்? ஸோ ஃப்ரீ திங்கர்லாம் கிடையாதுங்க. உங்கள் லைஃப்பை நீங்கள் எப்படி விட வாழுங்க. ஒரு வாட்டி நான் சொல்கிறதுக்கு எனக்கு ஏன்னா நான் அட்வைஸ் பண்ணி நீங்கள் கேட்கணும்னு அவசியமே கிடையாது. ஆனால் யார் அட்வைஸ் பண்ணாலும் நான் கேட்டுப்பேன். ஏன்னா உங்கள் டைமை வேஸ்ட் பண்ணி ஒரு நிமிஷம் என்னை பற்றி யோசிச்சு எனக்கு நல்லது ஏன் நீங்கள் சொல்லணும்? அப்போ என்னை பற்றி உங்கள் மைண்டில் உங்களுக்கு ஞாபகப்படுத்துனது அல்ல, அதை நீங்கள் என்கிட்ட சொல்கிறீங்கன்னா ஒரு நிமிஷம் நான் அதை கன்சிடர் பண்ணணும். இவங்க ஏன் சரி ஒரு ட்ரை பண்ணி பார்ப்போம். ஆனால் நான் உங்களுக்கு சொல்லி நீங்கள் அதை கேட்கணும்னு அவசியம்னு அது உங்களுக்கா பண்ணுங்க, பண்ணாமல் போங்க. ஆனால் நான் சொல்லணும்னு நினச்சதை நான் சொல்லிடுவேன். ஸோ நான் இவ்வளோதான். நான் பெருசாக எல்லாரையும் மாற்றணும் அதெல்லாம். சத்குரு அவர்களை பற்றி என்ன நினைக்கிறீங்க மேம்? அவருக்கு நல்ல எனர்ஜி இருக்குது. நல்லா அப்படி குச்சி நல்ல டான்ஸ் ஆடினார். அது தவிர வேற எதுவும்? வேற எதுக்குமா? அவர் என்ன பண்ணாலும் நமக்கு அவரை ஃப்ராடு. பர்சனலாக அவங்க ஒய்ஃபையே சோஷியல் மீடியாவில் ஒரு நியூஸ் வந்திருக்கு, இந்த பாஸ்டர் ஜான் ஜெபராஜ் கைது அப்படின்னு சொல்லி. அது போக்சோல அது அப்படி நடந்திருந்தால் 16 வயசுலேருந்து எங்கள் அக்காவை என் ஃபேமிலியை நம்பி இருந்தேன்ல. இந்த பெண் குழந்தைங்களுக்கு எப்போதுமே சேஃப்டி இல்லாமல் இருக்குது. தப்பான கேள்வி என்னன்னா பெண் குழந்தைங்களன்றது. ஆண் குழந்தைங்களுக்கு உங்களுடைய பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸாக யார் யார்? உங்கள் கேங்குன்னு ஒன்று இருக்கும்ல எல்லாருக்கும். நான் யார் பேரும் சொல்ல விரும்பலை. இல்லை, நம்ம 2 பேரும் எதுவுமே செஞ்சுக்க வேண்டாம், உண்மையாவது இருக்கணும். இது எதுவுமே நான்